பொழுது விடிஞ்சு போச்சா? சாரதா, சாரதா, வாங்கப்பா வாங்க. வேண்டாம், இந்த ஊருக்கு உன்னை வேலை பார்க்க அனுப்பிச்சனா இல்ல என் கௌரவத்தை ஏலம் விட அனுப்பிச்சனா? அப்பான்னு என்ன கூப்பிட உனக்கு வெட்கமா? தாசி குலத்துல பிறந்தவளை தாரமாக்கிட்டே ஊர்ல நான் எப்படா தலை நிமிர்ந்து வாழ முடியும்? அட என்ன விடுறா, உனக்காக நான் தற்கொலையே பண்ணிக்கிறேன். ஆனா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. இனிமே அவட யாரா கட்டிக்குவா? யார் கட்டிக்குவா? குலங்கோத்திரம் பாக்குற காலமா இது. கெட்டு போன ஒரு பெண்ணை நான் கட்டிக்கிறேன். ஒழுங்கா வளர்ந்த ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ உனக்கு நல்லவளா இருக்கலாம்டா, ஆனா இந்த சமூகத்துக்கு ஆகாதவன். அது மட்டும் இல்லடா, என் அக்கா புருஷ சிதம்பரத்துக்கிட்ட கடன் பட்டு தான் உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சு. அந்த கடனுக்காக அவர் மகளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கிறேன்டா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் சாரதாவே சமூக கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நடத்துறவங்க. நாங்க கல்யாணம் சடங்கு இதெல்லாம் அவங்களை கட்டுப்படுத்த நாய குளிப்பாட்டி நடுவுக்கு வச்ச கதை தான் இல்லப்பா. காலம் பூரா அவளை காப்பாத்துறதுங்கிற முடிவுக்கு வந்துதான் அவளை கல்யாணம். அப்படின்னா ஏன் முடிவையும் கல்லுடா. அடுத்த முகூர்த்தத்திலேயே சிதம்பரத்தோட மக கழுத்துல நீ தாலி கட்டியாகணும். அப்பா அந்த முடிவோட 2 நாள்ல ஊர் வந்து சேரு. இல்ல 3வது நாள் வந்து என் பணத்துக்கு கொள்ளி வச்சுட்டு உன் புரட்சிகரமான வாழ்க்கையை ஆரம்பிடா. அப்பா அப்பா புறப்படுங்க. நீ என்ன சொல்ற? உங்க அப்பா என்ன சொன்னாரு அதேதாங்க நானும் சொல்றேன். அவரு சொன்ன முடிவை எடுக்க 2 நாள் தேவையில்லைங்க. நினைச்ச 2 நிமிஷம் போதுங்க. அன்னைக்கு எனக்கு வாழ்வு கொடுக்க நீங்க 2 நிமிஷம் தான் சிந்திச்சீங்க. இப்போ அந்த 2 நிமிஷம் சிந்திக்க தவறினீங்களா? உங்க தங்கச்சியோடைய வாழ்க்கை அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டிய நியாயம்தான். அதுக்காக இன்னொருத்தி வாழ்க்கையை அழிக்க முடியுமா? இனிமே யாருங்க என் வாழ்க்கை அழிக்க முடியும்? தெய்வம் போல வந்தீங்க. தாசி குலத்துல பிறந்தவளை தாரமாக்கிட்டீங்க. நான் வாழ்ந்துட்டேங்க. அந்த மன நிறைவோட நான் காலமெல்லாம் வாழ்ந்துருவேங்க. இப்ப அந்த 2 உயிர் தாங்க முக்கியம். அந்த உயிர்களுக்கு உயிர் கொடுக்க என் தெய்வத்தால தாங்க முடியும். புறப்படுங்க, இப்பவே புறப்படுங்க. நீங்களா? சாரதா, உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க? அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் குறைச்சலே இல்லை. அது மட்டும்தான் வாழ்க்கைன்னா நானும் நல்லா தான் இருக்கேன். உங்களை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வந்த ஒரு வாசலையே நிறுத்தி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. சாரதா, இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு? கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. சாரதா, தேவி உன் குழந்தையா? நம்ம குழந்தைங்க. எங்க என்ன அப்படி பாக்குறீங்க? தாசி குலத்துல பிறந்தவ தான் குழந்தைக்கு ஒருத்தனை தகப்பேன்னு சொல்றாளேன்னு ஆச்சரியமா இருக்கா? இல்ல என் பேர்ல சந்தேகப்படுறீங்களா? உன் மேல சந்தேகப்படுற அளவுக்கு இழிவான மனுஷன் இல்லம்மா நான். எப்பவுமே எதையுமே என்கிட்ட எதிர்பார்க்காத நீ எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? வாங்க உட்காருங்க. பக்கத்து வீடுதான் என் மாமியார் வீடு. நான் இன்னைக்குதான் டெல்லியில இருந்து வந்தேன். உன் பாட்டை கேட்ட உடனே முதல்ல பிரம்மேந்து நினைச்சேன். அப்புறம் தான் இங்க வந்தேன். ஏங்க போனாதான் உங்க மனைவியா? ஆமா, ரொம்ப அழகா இருக்காங்க. நல்ல பாம்பு கூட தான் அழகா இருக்கு. நீங்க பேசுறதுல இருந்து உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறேன். சாரதா, சமுதாய அந்தஸ்துக்கு பயந்து ஊரறிய உன்னோட வாழாம ஓடி போனேன். இப்ப என் மனைவியோட அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் பணிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதை விடு சாரதா. இப்போ நீ இந்த ஒரு நேயிலேயே
என்னை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனா ஏனோ தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு துடிக்குது. நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க. இத பாருங்க, நான் இன்னும் ஆடித்தான் பழகிக்கிட்டு இருக்கேன். குலத்தளவுல நான் தாசிதான். ஆனா என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தருக்குத்தான் மனைவி. அந்த ஒருத்தரோட சில மாதங்கள் வாழ்ந்தேன். அந்த இன்ப சுமைய ஒரு பெண் குழந்தை உருவத்துல பெற்றெடுத்தேன். இப்ப அந்த குழந்தைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். குழந்தைக்கு அப்பா நான் தான். நான் தாசிதான். ஆனா என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தருக்குத்தான் மனைவி. அந்த ஒருத்தரோட சில மாதங்கள் வாழ்ந்தேன். அந்த இன்ப சுமைய ஒரு பெண் குழந்தை உருவத்துல பெற்றெடுத்தேன். இப்ப அந்த குழந்தைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். குழந்தைக்கு அப்பா நான் தான். தெரியாதுங்க. உங்க கௌரவத்துக்கு இடையூறு வர எந்த காரியத்தையுமே நான் செய்ய மாட்டேங்க. செய்ய மாட்டேங்க. என்ன சாரதா, ஏன் திடீர்னு ஆடுற? நான் என்ன நினைச்சு அயலைங்க. ஆனா அந்த பச்சை பிள்ளை அந்த சமுதாயம் பழி வாங்குதுங்க. ஏன் குழந்தை தகப்பன் பேரு தெரியாம அவமானப்பட்டு என்கிட்ட கண்ணீரும் கம்பளியுமா வந்து எங்க அப்பா யாருமான்னு கேக்குறப்ப இதையுமே வெடிச்சிடும் போல இருக்குங்க. எல்லாத்துக்கும் இந்த பாவிதானே காரணம். இல்லைங்க, என் குலத்தை பத்தி கூட கவலைப்படாம எனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் நீங்க. இந்த தெய்வத்துக்காக வேண்டி நான் எத்தனை அவமானங்களை வேணும்னாலும் தாங்கிக்கிறேன். இத பாருங்க, நீங்க இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லதில்லை. வீட்டுல உங்களை யாராவது தேர்றதுக்கு முந்தி இங்க இருந்து போயிடுங்க. என்னங்க, நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்க மனசுக்கோ கௌரவத்துக்கோ சஞ்சலம் ஏற்படும்னா நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிடுறேங்க. வேண்டாம் சாரதா, என் குழந்தையும் உன்னையும் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்க வாய்ப்பையாவது எனக்கு கொடு. உங்க பொண்ணுக்கும் உங்க போலவே இறக்க குணம் நிறைய இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு உதவி செய்யறதுன்னா சிவ தாங்க முதல் ஆளா இருப்பா. சாரதா, எனக்கும் புவனாவுக்கும் குழந்தையே இல்லை. சாரதா, குழந்தைக்கு படிப்பு அது இது நிறைய செலவு இருக்கும். நாளை கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புறேன். வேண்டாங்க. ஊரெல்லாம் என்ன வேசின்னு சொன்னாலும் ஒருத்தருக்கு நான் பத்தினேன்னு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கைனால தாங்க எத்தனை காலமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீங்க பணத்தை கொடுத்து அதை நான் கை நீட்டி வாங்கிட்டேன்னா அந்த ஒருத்தரோட நம்பிக்கையும் நான் எழுந்துருவேங்க. வேண்டாங்க. என்னைக்கும் போல உங்க நினைவுதாங்க எனக்கு நிறைஞ்ச செல்வம். நான் வர்றேன். பிடிச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு கெட்ட பேரை நீட்டாமா போக்கணும். இந்தாங்கம்மா சாக்லேட்டு. போம்மா, உங்க பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. இல்லன்னா அவங்க கோச்சுக்குவாங்க. பாட்டி பாட்டி பாட்டி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இந்தாங்க பாட்டி சாக்லேட்டு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. மாடி, நீயாவது லட்ச லட்சமா சம்பாரிச்சு பங்களா கட்டி கார் வாங்கி அம்மா. தேவிக்கண்ணு, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியாமா? பெரியவங்க சொல்றத கேட்டு நடக்கணும்னு நான் படிச்சிருக்கேன் பாட்டி. பரவாயில்லையே, பள்ளிக்கூடத்துல கூட நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே. ராசாத்தி, கொஞ்சம் இரு, இது வந்துட்டேன். என்ன பாட்டி? உனக்கு நாட்டியம் கத்து கொடுக்க போறேன். உனக்கு இருக்கிற அழகுக்கு நாட்டியம் கத்துக்கிட்டேன்னா இன்னும் 4-5 வருஷத்துல ஒன்ன வச்சு இந்த ஸ்டேட்டையே ஒரு கலக்கு கலக்கிப்படுவேன். கலக்கி இப்ப ஆரம்பிச்சாதான் பின்னாடி உடம்பு வளையும். ஆரம்பிக்கலாமா? தா தித்தாம் தை தித்தை தா தித்தாம் தை. என்னம்மா ஆடு கண்ணு? தெரியல பாட்டி. தெரியல? பாட்டி ஆடுற, பாத்துக்கிட்டு நீ ஆடு. தித்தாம் தை தித்தை தா தித்தாம் தை தித்தை தா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என் பொண்ணுக்கு இதெல்லாம் வேண்டாமா? அவளாவது நான் எழுத்து படிச்சு நல்லபடியா வாய்க்கலாம். விட்டுருங்கம்மா. ஏண்டி, இருக்கிற ஒரே பொண்ணையும் படிக்க வச்சு கெடுக்க பாக்குறியா? ஏண்டி, இதெல்லாம் சாதாரண பரம்பரையா? ஞானவல்லி பரம்பரை மோகனாங்கினா இந்த உலகத்துல தெரியாத கோடீஸ்வரன் கிடையாது. போதுமா உன் பரம்பரை பெருமை? நம்ம குலத்தொழில் என்னோட தொலைத்தோம். என் பொண்ணுக்கு அதெல்லாம் வேண்டாம். அவளாவது நிம்மதியா வாய்ட்டோம். அணு அணுவா அவமானப்பட்ட அவ சாக வேண்டாம்மா, சாக வேண்டாம். ஏண்டி அம்மா, இப்ப ஊர்ல உலகத்துல இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் செத்துக்கிட்டா இருக்காங்க. அவங்கள
எஸ்டேட்னு ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ தரத்துல முடிச்சவா. அப்பேற்பட்ட வாழ்க்கையை விரும்பாம கெடுத்துக்கிட்ட. உன் பொண்ணு எதிர்காலத்தை ஏண்டி பாழாக்குற? அப்படிப்பட்ட எதிர்காலம் தான் என் பொண்ணுக்கு இருக்குன்னு முடிவாயிடுச்சுன்னா என் கையால கொன்னாலும் கொல்லுவேனே தவிர சத்தியமா அந்த வழியில வாழ விட மாட்டேம்மா. அம்மா, என்னம்மா? பாபு வீட்டுக்கு போய் சாக்லேட் குடிச்சிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. அங்கே உள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாம்மா. சரிம்மா. ஜிம்மி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இந்த சாக்லேட். சார், சார். நான் உள்ள வரலாமா? என்னம்மா? சார், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீ எந்த குறையும் தெரிஞ்சுக்காம 100 ஆண்டு காலம் வாழணுமா? இத பரமா தேவி, இனிமே நீ என்ன சார்னு கூப்பிடக்கூடாது. பின்ன எப்படி சார் கூப்பிடுறது? அது அது ஏன் சார் அழறீங்க? நான் அழலம்மா, நான் அழல. கண்ணுல தூசு வந்துருச்சா? ஆமாம்மா, பெரிய தூசியா விழுந்துருச்சு. அந்த உறுத்தல் என் ஆயுசு பூரா இருக்கும் போல் இருக்கு. சார், உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இந்தாங்க சார் சாக்லேட். யார் எதை கொடுத்தாலும் உடனே வாங்கி வாயில போட்ட வேண்டியதா? என்ன மந்திரம் வாய்த்த வச்சு அனுப்பிச்சாங்களோ? குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ஆமா, முதல்ல குழந்தை வரும், அப்புறம் நீங்க போவீங்க, அதுக்கப்புறம் குடுத்தனமே நடக்கும். இவங்கள யார நினைச்சீங்க? ஏன் கோவிச்சுக்கிறீங்க சித்தி? சித்தியா? பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்பவே என்ன சித்தி ஆயிடுச்சு. அப்பம் பேர் தெரியாதானா அது கழுத. சொந்த மடி கொண்டாடுற சொந்தம். அந்த கரண்ட பள்ளியோட பழகுற உன்னை கைட்டு வெளுத்தல. குழந்தையை எப்படி கொடுமைப்படுத்த? சும்மா இல்ல, உங்களுக்கு தெரியாது. குழந்தையை காட்டி அடுத்தவங்க குடும்பத்தையே கெடுக்கிற குலவங்க இது. கடவுள் மனுஷனுக்கு நாக்கையே ஈரமான இடத்துல வச்சிருக்கார் தெரியுமா? எப்பவுமே பேசுற வார்த்தைகள்ல ஈரமும் இரக்கமும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். போதும் உங்க உபதேசம். வாங்க. இன்னும் என்னங்க? வாங்க. பாபு, பாபு, ஏண்டா உம்முன்னு இருக்க? என்ன ஆயுத பூஜை கூப்பிடாம நீயும் ஸ்கூலுக்கு வந்துட்ட? ஆண்டி திட்டுவாங்கன்னு பயந்துட்டியா? இல்ல தேவி, நீதான் என் மேல கோவமா இருக்க. என்னோட பேச மாட்டேன்னு நானே வந்துட்டேன். டே ஃபூல், உன் மேல நான் ஏண்டா கோவப்பட போறேன்? எங்க ஆண்டி தான் உன்னை கொடுமைப்படுத்தினாங்களே. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு பாபு. என்னை திட்டுறவங்களும் கொடுமைப்படுத்துறவங்க தான் ஜாஸ்தி. என்கிட்ட அன்பா இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீதான்டா. நீயும் ஏதாவது நினைச்சு என்கிட்ட பேசாம இருந்துடாதடா, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல தேவி, நான் மட்டும் எப்படி உன்னோட பேசாம இருக்க முடியும்? அது சரி, நம்ம அடுத்த திட்டம் என்ன? எங்க அப்பா காப்பாத்தணும்னா எங்க அம்மா கண்டுபிடிச்சாங்கணும். வா பாபு, நம்மளே தேடலாம். நம்மள வீட்டுல தேடினாங்கன்னா தேடட்டும். உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்காம வீட்டுக்கு திரும்ப கூடாது. ஓகே, கம் ஆன் ஜிம்மி, கம் ஆன்.
கால்லாம் வலிக்குது, என்னால நடக்க முடியல. எனக்கும் பசுமைக்கும் உன்கிட்ட சொன்னா நின்னுட்டு வேணிட்டு இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தேன். இப்ப என்ன செய்யலாம்? அதோ அந்த மண்டபத்துல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வா வா. என்ன நாய் கூடையோட வந்திருக்கு? கூட மட்டும் இல்லைங்க, உள்ள பணம் இருக்கு, ஏதோ வாங்க வந்திருக்கு இல்ல? ஆமான்னு சொல்லுது பாத்தியா? ஆமா. ஆமா, இதுக்கு என்ன ஆகணும் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் சொல்லும் பாருங்க. இப்ப இது வேணும், இது வேணுமா, இது வேணுமா? அதுக்கு பண்ணு வேணுமாங்க. இருங்க, இது வேணுமா? எடுக்கிறேன் எடுக்கிறேன் அடக்கிறேன். இந்தா ஜிம்மி, தேங்க்யூ ஜிம்மி, தேங்க்யூ. ஏ பாபு, எழுந்திரிடா, எழுந்திரி. என்ன தேவி, ஜிம்மி நமக்காக பண்ணு முறுக்கு எல்லாம் வாங்கி வந்திருக்கு. தேங்க்யூ ஜிம்மி. அப்படியா? பாபு டீச்சர் வீட்டுல இல்லையாமே, எங்க போயிருப்பா? தனிய தொலைஞ்சதுன்னு பேசாம விடுங்களேன். இதுக்காக நீங்க மனசை போட்டு ஏன் வீணா அலட்டிக்கிறீங்க? குழந்தை காணாம போனதுல உனக்கு இவ்வளவு சந்தோஷமா? நல்ல மனசுக்கு அவனுக்கு, அதனாலதான் ஆண்டே உனக்கு குழந்தையே கொடுக்கல. அடியாடே. சரி சரி சரி, நான் போய் பாபுவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்லி என்னாச்சு? வீட்டுக்கு போலான்னு கேக்குறதா? இல்ல, இதுக்கு மோச சக்தி இருக்கு. இதுக்கே கூப்பிடுது. வா நம்ம போய் பார்க்கலாம். வீடெல்லாம் எரியுதே. பாபு, ஒரு ஐடியா. ஆன்டி இந்த தீபாக்குள்ள வச்சு வெளியே தள்ளிடலாம். என்ன?